அனைவருக்கும் வணக்கம். ஆவடி பஸ் ஸ்டாண்டில் நடைபெற்று வருகிற மறுசீரமைப்பு பணிகள் அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பும், ஆவடி பஸ் ஸ்டாண்ட் மறுசீரமைப்பு பணிகள் நடக்கிறதுனால தற்காலிகமாக இப்போ ஆவடி பஸ் ஸ்டாண்டை வந்து இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க வந்து மாற்றிட்டாங்க. அங்கே எடுக்கப்பட்ட சில காட்சிகளும், ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற ரோடு வந்து ரயில்வே ட்ராக்கை கடந்து போகும் அந்த பகுதி ஃப்ளைஓவரை வந்து அகலப்படுத்துகிறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுதாங்க ஆவடி பஸ் ஸ்டாண்டை வந்து, அதாவது இது நாள் வரைக்கும் இருந்த அந்த பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாக இடிச்சிட்டு இப்போ மறுசீரமைப்பு பணிக்காக புதுசாக வந்து கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 3 தளங்கள் கொண்ட ஒரு பஸ் ஸ்டாண்டாக வந்து அமைக்கிறாங்க. தரைத்தளம், முதல் தளம், 2வது தளம் இந்த அமைப்பில் தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து கட்டுறாங்க. தரைத்தளத்தில் பயணிகளுக்கான காத்திருப்பு கூடம், பஸ்கெல்லாம் நிறுத்துவதற்கான பிளாட்ஃபார்ம், கழிவறை வசதி, நேர காப்பாளர் அறை, பயண சீட்டு அலுவலகம், சிறு சிறு கடைகள் அதெல்லாம் வந்து தரைத்தளத்தில் வரும். முதல் தளத்தில் பணியாளருக்கான ஓய்வறை, தங்குமிடம் அந்த வசதியில் வந்து முதல் தளத்தில் வரும். 2வது தளத்தில் முழுக்க முழுக்க வணிக மையம் சார்ந்து கடைகள் தான் அமைக்கிறாங்கன்னு மாதிரி சொல்லப்படுது. அநேகமாக ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பணிகள்லாம் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. இந்த பணிகள்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு புது பொலிவோட ஆவடி பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்க போகுது. இந்த பஸ் ஸ்டாண்ட் பணிகள் நடக்கிறதுனால தற்காலிகமாக ஆவடி பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க இருக்கிற இந்த காலி இடத்துல தாங்க தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் வந்து செயல்படுது. இங்கேருந்து தான் இப்போது ஆவடியிலேருந்து கிளம்புற எல்லா எம்டிசி பேருந்துகளும் இயக்குறாங்க. ஜேஏகே சிட்டின்னு ஷாப்பிங் மால்லாம் வரத்துக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் இது. ஆனால் இந்த ப்ராஜெக்டை வந்து கைவிடப்பட்டதுனால ரொம்ப வருஷமாக அப்படியே தாங்க செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தது. இப்போது தற்காலிக பேருந்து நிலையமாக இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆவடி செக் போஸ்ட் வந்து டுவர்ட்ஸ் பூந்தமல்லி போகிற அந்த ரோட்டில் நடுவில் அந்த ரயில்வே ட்ராக்கு மேலே ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும். ரொம்பவே குறுகலான ஃப்ளைஓவராக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரோடு வந்து ஒரு பிஸியான ரோடு. ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகிற ரோடு இது. எப்போவுமே பிஸியாக இருக்கும், டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இப்போ ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்க அந்த ஃப்ளைஓவரோட அகலம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இதை அகலப்படுத்துகிற விதமாக அந்த ஃப்ளைஓவர் பக்கத்துலேயே புது ஃப்ளைஓவர் வந்து கட்டுறாங்க. புது ஃப்ளைஓவர் அமைப்பதற்கான பில்லர் ஒர்க்காக ஃபவுண்டேஷன் வேலை வந்து நடக்குது. நீங்கள் பார்க்குற இந்த ரயில்வே ட்ராக் தாங்க சென்னை சென்ட்ரல்லேருந்து டுவர்ட்ஸ் அரக்கோணம் போகிற ரயில்வே ட்ராக். இந்த ஃப்ளைஓவர் அகலப்படுத்துகிற பணிகள் முடிஞ்ச பிறகு இந்த பகுதியில் ஓரளவு டிராஃபிக் வந்து கம்மியாகும்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலை தான் நடக்குது. எப்படியும் இந்த பணிகள் முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு வருஷம் மேலே ஆகும். இந்த ஃப்ளைஓவர் அகலப்படுத்துகிற பணிகள் முடிஞ்ச பிறகு ஓரளவுக்கு இந்த பகுதியில் டிராஃபிக் கன்ஜெஷன் கம்மியாகுங்க. இந்த ரயில்வே ட்ராக் மேலே கடந்து போகிற இந்த பகுதி விரைவாக இந்த பணிகள் வந்து முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நான் அந்த ஆவடி தற்காலிக பேருந்து நிலையம் அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. அது எந்தளவு சாத்தியமாக இல்லைன்னு தெரில. அந்த ஆவடி தற்காலிக பேருந்து நிலையம் இருக்கிற அந்த இடம் வந்து மிகப்பெரிய இடங்க, நிறைய காலி இடம் இருக்குது. அந்த கட்டிடம் தவிர்த்து அதுக்கு ஃப்ரண்ட் சைடில் டிஃபென்ஸு, அதாவது ஆர்மிக்கு சொந்தமான இடம், காலி இடமும் இருக்குது. அந்த தனியார் இடத்துக்கு பேக் சைடில் ரயில்வேக்கு சொந்தமான இடமும் இருக்குங்க. இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த இடத்த வந்து ரயில்வே சார்பாக கையகப்படுத்துனாங்கன்னா ஆவடி ஸ்டேஷனில் கூடுதலாக ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் வந்து அமைக்கலாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் தான், எக்ஸ்பிரஸ் ட்ராக் பக்கத்தே தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த மரங்களில் தாங்க காலி இடம். இதுக்கு பக்கத்தே தான் அந்த தற்காலிக பேருந்து நிலையம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டிஃபென்ஸ் சொந்தமான காலி இடமும் இருக்குது. இந்த நிலத்தை கையகப்படுத்துனாங்கன்னா ஒரு 4 பிளாட்ஃபார்ம் அமைக்கிற அளவுக்கு இடவசதி இருக்குங்க. ஸ்டாப்லிங் லைனும் ஒரு பிட் லைன் கூட அமைக்கலாம். ஒரு சின்ன டெர்மினல் ஸ்டேஷனாக கூட ஆவடி ஸ்டேஷனை வந்து மாற்றலாம். ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு இருந்தால் ரயில்வே சைட்லேருந்து முயற்சி செய்யலாம். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ஆவடி மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் வரைக்கும் அமைக்கப்பட்ட அந்த வழித்தடத்தில் ஆவடி மெட்ரோ ஸ்டேஷனும் வந்து கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டாக வரப்போது. பஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனாக வர்றதுனால ஈஸியாக இருக்கும் டெர்மினல் ஸ்டேஷனாக மாற்றினாங்கன்னா. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனே அப்படி தான் மாற்றினாங்க. ஒரு கூடுதலாக ஒரு 4 பிளாட்ஃபார்ம், 4-5 பிளாட்ஃபார்ம் அமைச்சாங்கன்னு நினைக்கிறேன். 1A to 1E வரைக்கும் ஒரு 5 பிளாட்ஃபார்ம் வச்சு ஒரு மினி டெர்மினல் ஸ்டேஷனாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி
ஆவடி ஸ்டேஷன்லேயும் இந்த நிலம் வந்து கையகப்படுத்த முடிஞ்சால் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற அந்த பச்சை கலர் ஏரியா தாங்க ஆர்மிக்கு சொந்தமான இடம். நீங்கள் மேப்பில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சின்னதாக இருக்குது, பட் நேரில் பார்த்தீங்கன்னா பெரிய இடங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான் வந்து இப்போ தற்காலிகமாக செயல்பாட்டில் இருக்க அந்த ஆவடி பேருந்து நிலையம். அது பக்கத்தில் ரயில்வேக்கு சொந்தமான இடமும் இருக்குது. இந்த நீலவாக்கத்துலேயே இருக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 பக்கத்துலேயே. ஒரு வேளை நிலம் கையகப்படுத்துவதற்கான அந்த முயற்சி வந்து எடுத்தாங்கன்னா ஆவடியை வந்து ஒரு மினி டெர்மினல் ஸ்டேஷனாக மாற்ற முடியும். அது எந்தளவு சாத்தியம் இருக்கா இல்லையான்னு தெரில. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சென்னை எக்மோர்லேருந்து சென்னை பீச் அந்த வழித்தடத்தில் 4வது தண்டவாளம் அமைக்கும் போது ஆர்பிஐக்கு சொந்தமான அந்த இடத்தையே வந்து சுமார் ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கான இடத்தையே வந்து கையகப்படுத்த முடியாமல் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் ஆர்மி இடம் வந்து, அதாவது அந்த மிலிட்ரி லேண்ட் வந்து கையகப்படுத்த முடியுமா இல்லைன்னு தெரில. வெறும் செடிகள் மரங்கள் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்பேஸ் தாங்க இப்போது தற்காலிகமாக பேருந்து நிலையமாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து தனியார் சொந்தமான இடம் தான் நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இதுக்கு பக்கத்துலேயே ரயில்வேக்கு சொந்தமான இடமும் இருக்குது. ஸோ இந்த நீலவாக்கில் இந்த இடத்த கையகப்படுத்தினாலே ஈஸியாக வந்து டெர்மினல் ஸ்டேஷன், ஒரு மினி டெர்மினல் ஸ்டேஷன் அமைக்கிற அளவுக்கு இடவசதி இருக்கும் தான் என்னுடைய ஒரு கருத்து. இது நடக்குமா இல்லையான்ட்டு ஃப்யூச்சரில் தான் தெரியும். நடந்தால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.